சண்டே ஆஃப்டர்நூன். இன்னைக்கு டேனிக்கு ஏர்லி மார்னிங் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் இல்லை. ஸோ ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பெங்களூர் கிளம்பினோம். நாங்கள் பெங்களூர் ரீச் ஆகிறப்போ ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் நர்மதர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் எங்களோட ஃபேவரட் ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெக் ரோஸ்ட், அப்போலோ ஃபிஷ், குல்ச்சா அண்ட் சிக்கன் பிரியாணி. சாப்பிட்டுட்டு வேகா சிட்டி மாலுக்கு போயிருந்தோம். ஆஃப்டர்நூன் 3:20 ஷோக்கு விடாமுயற்சி மூவி டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். மூவி ஸ்டார்ட் பண்ண இன்னொரு 10 மினிட்ஸ் இருந்துச்சு. பக்கத்துலேயே புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க, அங்கே போய் பார்த்துட்டு இருந்தோம். டேனிக்கு ஒரே கன்ஃபியூஷன், எது வாங்குறதுன்னு தெரியல. ஷையு மட்டும் ஒரு புக் செலக்ட் பண்ணி வச்சிருந்தா மூவி ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலான்ட்டு சினிமாஸ்குள்ளே போயிட்டோம். அப்போ தான் லஞ்ச் சாப்பிட்டதால எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கல. பட் அங்கே டிஸ்பிளேல பெல்ஜியன் சாக்லேட் மூஸ் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு மட்டும் அதை வாங்கிக்கிட்டேன். இவங்க 3 பேரும் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் மூவி பார்க்கணுன்னாலே பெங்களூருக்கு தான் வருவோம். ஏன்னா ஒசூரில் தியேட்டர்ஸ் இருந்துச்சு, பட் ஃபேமிலியோடு போகிறதுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒசூரில் 2 மல்டிப்ளெக்ஸ் வந்ததால் மூவி பார்க்குறதுக்காக நாங்கள் பெங்களூருக்கு போகிறது கிடையாது. மூவி பார்க்குறதுக்காக பெங்களூருக்கு போகிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு ஷாப்பிங் பண்ணுற வேலையெல்லாம் இருக்காது. வெறும் மூவி பார்க்குறதுக்காக இந்த டிராஃபிக்கில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் நாங்கள் எல்லா மூவியும் ஒசூரில் தான் பார்த்தோம். பட் விடாமுயற்சிக்கு டிக்கெட்ஸ் ட்ரை பண்ணுறப்ப எங்களுக்கு கிடைக்கல. இருந்துச்சு, பட் ரொம்ப ஃப்ரண்ட் ரோவில் இருந்துச்சு. அப்படி பார்க்க பிடிக்கல. சரி, பெங்களூர் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு நாங்கள் இங்கே புக் பண்ணிக்கிட்டோம். மூவி முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா சில ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டாலில் எல்லா திங்ஸுமே ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த ஸ்டாலில் வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸில் பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருந்த சில திங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். இன்னொரு vlogல நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். அதுக்கு பக்கத்துலேயே இன்னும் ஆக்சசரிஸ், ஹேண்ட் பேக்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸோட ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் எதுவும் வாங்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் டேனி ரொம்ப நாளாக அத்லெட்டிக் ப்ராக்டிஸ்க்கு ப்ராப்பராக ஒரு ரன்னிங் ஷூஸ் அண்ட் ஜாக்கெட் அண்ட் லோவர்லாம் கேட்டிருந்தா. அவள் ஆல்ரெடி டெக்கத்லானோட ஷூஸ் அண்ட் ஜாக்கெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. பட் அவளுக்கு பூமால வாங்கணும்னு ஆசை. ஒசூரில் இருக்க ஷோரூமுக்கு போனால் எதுவுமே பெருசாக கலெக்ஷன்ஸ் இல்லை. அண்ட் ரீசெண்ட் டேஸில் பெங்களூருக்குலாம் வந்தால் கூட ஏதாவது ரெஸ்டாரண்ட்க்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஷோரூம் தேடி வாங்கணுன்ட்டு வரல. அண்ட் லக்கிலி இந்த மாலில் பூமா ஷோரூம் இருந்துச்சு. அண்ட் லக்கிலி அவளுக்கு தேவைப்பட்ட கலெக்ஷன்ஸும் கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த மாலில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சோடனே ஞாபகம் வந்துச்சு. லாஸ்ட் டைம் பாட்ஸ் வாங்கிட்டு போனோம், இன்னும் 2-3 பாட்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்குன்ட்டு. அதையும் வாங்கிட்டு மால்லேருந்து கிளம்பிட்டோம். ஒசூருக்கு ரிட்டர்ன் ஆகிறப்ப ஆன் த வே அத்திபலியில் இருக்கிற ஸ்ரீநிதி வைபவ் ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.